வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ அப்பாமல் சார்வார் தமக்கு யானை முகம் இருகொம்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பொன் பொன்னுலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பவள் என் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகாரணியும் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் அண்டர்கள் போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி பச்சாத பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியாளே ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் என அருளே சம்போ ஹரி ஓம் நாமே தேவி நாயகா உம்மதடிதனை பணிந்தவர் அருளரும் ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்துகர கிளையோனே அரணார் திருமகன பேள வயத்தோனே பெருக்காளி வாகனே ஐந்து கரம் பேரிக தீவாய சொல்லிக சமய அப்பளம் முடுபல முற்கணி சர்க்கரை அவளோடு கடலையும் அரிச்சுனை செய்திட வந்த கன
சாமி விரிமலர் சொறி மலர் அறியவே ஒரு மகளை நற்சபையில் வைத்தவா நாயகா விரும்பினாமை தோழோத வடிவேலவா அப்படியே சம்போ விரும்பினாமை தோழோத போட் 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 அப்பனே புதலமெல்லாம் சிவநாதர் வந்து வைத்திறந்து புகழ்ந்திட கலை மகள் அறிந்திடதிரும் நிறைந்த சிவ நாயகா புகழ்ந்து நான் எப்பொழுது உமை பாடுவேன் சாமி வள்ளியால் தினை புண்ணத்தில் வருங்கிளிதனை வரட்ட வள்ளியால் தினை புண்ணத்தில் வருங்கிளிதனை வரட்ட சுவாமி வாய்த்த தினை மாவை உண்ட வடி வடி ஆறுமுகமான திருச்செந்தூர் திருமலை சுவாமி மாறுபடா சூரனை வாய்த்தவா சாமி இஷ்டமுடன் நரிராம உன்புகளை வில்லில் பாட இஷ்டமுடன் நரிராம வில்லில் பாட தந்தனை தனை ததாளம் போடவே தாளம் போட குந்தனை தனை ததாளம் போடவே அப்படி முந்தியே குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரனா முந்தியே குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரனா ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த சிவாயமெனும் மூலப்பொருளை அவையா கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குரு கனவிலையும் நான் மாற குற்றங்கூரை அணுகிடாமல் சுவாமி ஆதியிலே வேதநாத ஆதி அம்பலத்தில் ஆடும் மைந்தா சோதியிலே மாலையர்க்கு கவன்றாமல் நின்ற மாலோ அடிமுடியும் தேடி காண அம்பலவானருடன் சீர்வாதத்தை நல்ல ருகை நாணலாகி நந்திதலையை குடமாகி இல்லையத்தில் ராமர் பானோ கையில வீசுகோலோ உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட
மலையரசி மலை மகள மலை மகள மலையரசந்தாய மகள போட் 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 தாயே கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வால்மைதி அம்பிகை நீ வந்தருள எடதிருக்கும் வனக்கிளி எனக்கு அருள வருவாயம்மா பலமிருக்கும் ஈஸ்வரிய வந்து எனக்கு அருள் புரிவா நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடுவாள் நாவு தடுமாறாமல் ஏன் நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதவும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் அம்மா கலை மகளே நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேணும் ஏழைக்கு மனம் இறங்கி இசை கருள வருவாய் அம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்த அருள் புரிய வேணும் அம்மா எட்டெழுத்தை இசை மகளே கலை மகளோ இசை மகளே கலை மகளோ எனக்கு அருள் அரகர்களே கருவருத்த அரகர்களே கருவருத்த ஹரிராம ரகுராம அன்னை சீதா அடியாளுக்கு அருள் புரிவா சீதையுட மணவாளா ஸ்ரீராமச்சந்திரன் சிறுமிக்கு நீ ஓசலையால் திருமகனே ஓதண்டனே ஓதண்டனே ரகுராம குழந்தைக்கு நீ தென்னிந்திய தேசத்தில திருநெல்வேலி ஜில்லாவில தென்காசி மாவட்டத்திலே ஆலங்கோலம் கிராமத்தில குறிப்பங்குளம் நன்னகரில் மாணிக்க நாடார் வகையாளர்கள் கருக்கு வேலையனார் கதை கருள பூரணா புஷ்ப புத்திரிகி சிவனேந்த பெருமாளோ சிறுமிக்கு பேச்சு பெறமா சக்தி புத்திரிக்கு அருள் புரிவோ பேச்சு பெற்ற பேரு பெற்ற மாயாண்டி மாயாண்டி சுடல மதலக்கினி தர்க்கமாடே ஆயிரத்தெட்டு மாடனுக்கு அதிகாரமாட சுவாமி அடியாளுக்கு துஷ்டமாட சாமி ஐயோ துணை இருக்க வண்ணார் மாட வந்தருள தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா சொல்ல பிள்ளை சிறுமிக்கு நீ உண்டியல் மாட சுவாமி மனமாதில கருணமுடையார் என் கதை கருள குளத்து புல ஐயனாரோ குழந்தைக்கு நீ செங்காட்டு நீலியம்மா சுட்டி வெளி மறித்தவளே முடித்த இசைக்கு அழகிக்கு அருள் புரிவோ ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அதிகார அடியாளுக்கு அதிராமச்சந்திரரே அருகில் வந்து கரையடி மாட சுவாமி கதை கருள முத்தாரம்மளம்பிகை முத்தாரம்மா முன்னாள் வந்து பாடரி அம்படி பாரிய பாலகி
குருவும் வில்லிசை அறியாத நாளையில வில்லிசை அறியா நாளையில எனக்கு விவரம் செய்தார் சாமி 5 நல்ல வயதாதியிலே அறியாத பிராயத்திலே அறிவிக்கலை படிக்க வைத்தார் என் அம்மா அப்பாவே நான் மறவே கற்று தந்த வாத்தியார கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவிய சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியார சொல்லி தந்த என்னைக்கும் சொப்பனத்தில் மறப்பதில்லை கற்றுதந்த வாத்தியார் அண்ணாவி குரு நமக்கு தென்னிந்திய தேசம் தென்காசி மாவட்டத்தில சீமை எங்கும் 7 கடல் தென்காசி முக்கடல் சீமை எங்கும் காதி பெற்ற செந்தாளை பூச்சோரி சீவநல்லூர் வில்லிசை கவிகளெல்லாம் விருத்தம் போட்டாரு தஞ்சொல்லும் மாநிலமும் காதி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த நாவி மாடசாமி மாடசாமியா எனக்கோ கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு சுந்தரஞ்சர் பூச்சோரியும் சுந்தர பாண்டியபுரமதில சோதிமணி கவிகள் பாடும் சூழ் உலோகம் காதி பெற்ற சொன்ன சொல்ல அர்த்தம் சொல்லும் சொன்ன சொல்லே அர்த்தம் சொல்லும் அண்ணாவி சொக்கலிங்க புலவர் ஐயா சாதி மல்லி பூச்சோரியும் சடையப்பொரும் நகரில் வாழும் சகல கலை கற்றுணர்ந்த சமுத்திரமும் காதி பெற்ற சமுத்திரமும் அண்ணாவி சண்முக கோணார் சம்பவ கோண பலவர் பாதம் ஐயா வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் இனிமே வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே படித்த கலைமான்கள் உங்க பாலகி மாரியம்மாள் கருக்கு வேல ஐயனார் வாசலில குடியலை பூதின மதிலே ஆடி 2ஆம் வெள்ளிக்கிழமையில முதல் நாள் வேள நல்ல கிழமையில சாஸ்தாங்கத பாட போறோம்
சபையோர்கள் கேட்டிடும் கேட்டிடுங்கோ ஐயம்பந்தி வாசலில ஐயன் கதை பாட போறோம் அனைவேர்களும் கேடுங்கோ பாடுகிற பாட்டதில பழுது குற்றம் வந்துட்டா பாலகிய என்ன வேணும் சொல்லுகிற சொல்லாதில சொல் கூரைகள் இருந்துட்டாலும் சொந்த குழந்தையா என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாம் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் சொல் முன்னால் வந்துட்டாலும் ஆறு விளை 100 குற்றம் ஆறு விளை அடியாளை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே இந்த தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லா தென்காசி மாவட்டத்திலே கொலுவருக்கும் அமைந்திருக்கக்கூடிய ஆலங்குளத்து அருகில இந்த குறிப்பங்குளமா நகரத்திலே ஆமா ஆனி மாதம் 2வது வேலன் வெள்ளி சிறப்பான இந்த கோவில் குடை விழா. இந்த ஆணி 2வது மேல இன்னைக்கு குடியழைப்பு. ஆமா இந்த மாணிக்க நாடார் வகையாரருக்கு பாத்தியப்பட்ட இந்த ஐயனுடைய குலக மரங்கள் கருக்குவேல் ஐயனார். கருக்குவேல் ஐயனார் இல்லையா அவரு? சுவாமி சாஸ்தா பிறந்தது ஐயனார் தான், தர்ம சாஸ்தா தான். ஆனா ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஐயாவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு பாத்துக்கோங்க. ஒவ்வொரு சாஸ்தாவும் ஒவ்வொரு அவதாரம் பண்ணிருப்பார்ல. ஆமா ஐயா கருக்குவேல் சாஸ்தா ஆமா முதலாக அவதாரம் செய்தது அவர் அமர்ந்ததோ சொரிமுத்தையனாராக. ஆமா சொரிமுத்தையன் வாசல்ல சரி திருச்செந்தூர்மா நகரத்திலே திருமுருக பெருமாளுக்கு கொடிமரத்தை வெட்டுவதற்காக ஆமா காக்காட்சி மலை விலைக்கு வருகிறார்கள். இப்ப மேக காக்காட்சி மலைக்கு அந்த கொடிமரத்தோடு 21 தேவாதைகள் அமைந்திருக்கிறது. இப்ப இந்த 21 தான் அமர்ந்தது. இந்த 21 தேவாதையும் பேய் தேவாதைகள். ஆமா எவன துஷ்ட தேவாதைகள். கொடிமரம் வெட்ட வரக்கூடிய மக்கள் எல்லாம் கொல்லர்கள் தச்சர்கள் கோடாலிக்காரர்கள் எல்லாம் வெட்டாளே சுமட்டாளே ஐயன் சொரிமுத்தையனை வணங்கினார்கள். இந்த கொடிமரத்தோடு நீ துணையாக வர வேண்டும் என்று. நீ ஐயன் வந்து கூட்டமெல்லாம் பின்னால வந்து ஐயா அப்படியே திருச்செந்தூர் நகரத்திற்கு கொடிமரத்தோடு வருகின்ற பொழுது என்ன தூத்துக்குடி அருகாமையில் இருக்கக்கூடிய என்ன குதிரைமொழி தேரிக்காடு. ஓ குதிரைமொழி பேய்க்காடு தேரிக்காடு அப்படியா? தேரிக்காடு. ஓ தேரி பெரிய பெரிய தேரியா இருக்கும். இந்த தேரிக்காட்டுல ஐயா வரக்கூடிய வழியில ஆமா கருக்குவா மரம்னு ஒரு மரம், அதுக்கு பேரு கருக்கு வாகைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கருக்குவா மரம் இருக்கு. அந்த கருக்குவா மரத்திலே ஐயா கொலுவு இருந்தார். யார்? இந்த தர்மசாஸ்தா. அப்ப அந்த காலத்துல காடு கரைகளுக்கெல்லாம் மரம் செடி வெட்டுவதற்கு மக்கள் போவாங்க. ஆமா மரங்காடு வெட்டுக்கு போவாங்க தான் செய்வாங்க. ஐயா இந்த கருக்குவாகை மரத்திலே கொலுவு இருந்து வருகிற பொழுது ஆமா அந்த கருக்குவாக மரத்தை தான் கருக்குவா மரம் கருக்குவா முகம்னு சொல்றாங்க. அது வைரம் பாஞ்ச வைர கட்டாது. அப்படி அந்த கருக்குவா மரத்தை வெட்டும் பொழுது ஆமா அதில் இருந்து உதிரம் வருகிறதா, அப்படியே ரத்த ஆறா ஓடுது. மரத்தை வெட்டு மக்கள் எல்லாம் மனக்கவலைப்பட்டார்கள். ஐயோ வந்ததோர் மக்கள் மீது ஆதாரணத்தை கொண்டு ஆதாளி போட்டு இந்த மாதிரி கொடிமரத்தோடு வந்தவன் 21 தேவதைகளே எனக்கு இந்த இடம் குளிர்ந்த இடமாக இருக்கு, நான் இங்க இருந்துக்கிட்டேன்ப்பா. ஆமா அதனால இந்த கருக்குவா மரத்திலே கொலுவு இருந்ததுனால சாஸ்தாவுக்கு ஐயாவுக்கு கருக்குவா ஐயனார் தான். ஓ நமக்கு கருக்குவேல் ஐயனாரு. அது நாளடையிலே கருக்குவேல் ஐயனார் கருக்குவேல் ஐயனார்னு பேராயி. அப்பேற்பட்ட அந்த குருப்பமலத்தை அமர்ந்த கருக்குவேல் ஐயனார். சாமி பிறந்தது சாஸ்தா ஒரு ஆளுதான். ஆமா ஆனா ஐயாவுக்கு 1008 அவதாரம் பார்த்துக்கோ. அப்பேற்பட்ட கருக்குவேல் ஐயனார்லாம் அப்பேற்பட்ட இந்த கருக்குவேல் ஐயனார் திருவாலயத்திலே இந்த குருப்பமலத்துல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் மாரியம்மாள் இந்த ஊருக்கு ரொம்ப பழசு. எல்லா கோயிலும் படிச்சாச்சு, இந்த ஒரு கோயில் தான் பாக்கி. ஆமா ரொம்ப நாள எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த கோயிலும் குளத்தூரான் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் நம்ம எப்படியாவது வில்ல அடிக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு. ஐயா அதுக்கும் எனக்கு ஒரு அருள் கொடுத்துட்டாரு. அட்வான்ஸ் கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசை, அந்த குளத்துறையன் கோயிலை மட்டும் அடிச்சாச்சுன்னா எல்லா கோயிலுக்கும் வந்தது மாதிரி ஆயிடும். மனதை திருப்தி சாந்தி அடைஞ்சிடும். நாமல் குழந்தை மாரியம்மாள் வர வேண்டும் என்று ஆமா இந்த கோவில் சார்பாக விழா கமிட்டியின் சார்பாக ஆடு குலகுமரங்கள் சார்பாக மாணிக்க நாடார் வகையாரை சேர்ந்த மக்கள் எல்லாம் அந்த குடும்பத்தாரெல்லாம் எனக்கு
அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். ஒரு வருஷம் ஆக போகுது. அப்படியா? தம்பி வந்த அன்னார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆமா அட்வான்ஸ் கொடுக்கும் போது நான் இல்லல்ல, நான் மட்டும்தான் இருந்தேன். பிறகு இந்த ஆலயத்திலே எங்களுக்கு முன்பாக பெரிய 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 புலவர்கள், ஆமா பேர் அறிஞர்கள், கவிஞர்கள் பாடியிருப்பார்கள். சரி, ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஆமா ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள். ஆமையா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உலகளவு. உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் மாரியம்மாள் என் சித்தறிவுக்கு எட்டியபடியாக இந்த ஐயனுடைய புகழ நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தும் கற்றவளும் அல்ல. ஆமையா, என் குருநாதர் சொல்லி கொடுத்ததை எனக்கு தெரிந்த அளவு அடியால் பாடுகின்றேன். அதை தெளிவா நம்ம சொல்லுவோம். பாடும் பாட்டிலே பழுது குற்றங்கள், சொல் குற்றங்கள், கதை குற்றங்கள், இசை குற்றங்கள், ஆமா கதையில் பொருள் குற்றங்கள், பொருள் குற்றங்களே, முன்சொல் பின்னால் இருந்தாலும் பின்சொல் முன்னால் இருந்தாலும், ஆமா சாரீர குற்றங்கள் இருந்தாலும், இத்தனையே ஊரில் பாடி பாடி தொண்டையெல்லாம் காய்ச்சி போச்சு. புரட்டாசி மாசம் வரைக்கும் குறிப்ப குளம்தான். ஒரு வீடு எங்க வாடகை. நாளைக்கு கால் நட்டு அடுத்த வெள்ளி அங்க கூட. ஆமா, அப்படி ஒவ்வொரு இடமா நடந்துட்டு இருக்கோம். ஆமா, அடுத்தால ஆடி மாசம் 2 கோயில்ல கூட இருக்கு. ஆமா, நம்ம ஆவணி மட்டும்தான் வர முடியாது, புரட்டாசியில கூட இருக்கு. அவன் புரட்டாசி வர அந்த இதுக்கு விளக்கா. அதுதான் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், பேசாம ஒரு 10 மாசத்துக்கு ஒரு வீடு எங்கே நம்ம வாடகைக்கு எடுத்து போட்டோம். வயாம வண்டி எடுத்துட்டு போக வேண்டாம், குருபங்கத்துல இருந்துக்கலாம். ஏமனா நேர தெக்க அம்பாசமுத்திர லைனு, ஆமா கிழக்கு திருநெல்வேலி லைனு, மேக்க நம்மளுக்கு இன்னும் இடமே இல்ல. மேக்க நம்ம காடு கூட மழை சார்ல ஆரம்பிச்சுட்டு போயிலாம் வில்லு கிடையாது. இந்த ஊரை கிளை போட்டு தான் கூட. அதனால ஒரு வீடை பசான ஒத்திக்கு எடுத்து போடுற வேண்டியதான். அவனை பேரப்பட சேர்த்து கூட்டிக்கணும். ஆமா, அப்பே 6 விலை 100 குற்றம். ஆமா, அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆமையா, பாதி மதி மான்மளவோ ஆமோ கங்கையோடு பாம்பணிந்து, ஆமையா, பார்வதியை மனம் புரிந்த, ஆமோ ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி, ஆமோ அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் அந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல், ஆமையோ 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இலங்க. ஆமோ, இத்தனை சாமிகள் இருந்தாலும் மூலஸ்தானம் சாஸ்தா தானே. இந்த கற்கவேலையனார் தானே கோயில். என்ன கோயில்னு சொல்லுவாங்க? கற்கவேலையனார் கோயில். அதனால சாஸ்தாவுக்கு தான் முதலாக பாடணும். இந்த கற்கவேலையனார் தான் படிக்கணும். அகில உலகிலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். இந்த கற்கவேலையனார் தான். நம்மெல்லாம் இப்ப தந்தைக்கு தாய்க்கு வந்து பிறந்த மானிட மனுக்கள். வாங்க அண்ணாச்சி வாங்க. நீங்க யாருக்கு பிறந்தவங்க? நம்மளே நம்ம ஆத்தாவுக்கு ஐயாவுக்கு பிறந்தவங்க. எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு தான் பிறந்திருக்காங்க. ஆனா சாஸ்தா அப்படி கிடையாது. சாஸ்தா வந்து ஆணுக்கு பிறந்தவரு. ஐயனுக்கும் ஐயனாக, ஆமா, அரைக்கும் சிவனுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்படின்னா ஐயனுக்கும் ஐயனாக, ஆமா, அரிகர புத்திரனாகப்பட்ட கருக்குவேல் ஐயனார் பிறந்தாதான் எல்லாரும் கோயிலுக்கு வந்தாச்சு. எல்லா தெய்வங்களும் இந்த கோயிலுக்கு வருமா. ஆமா, அதனாலதான் சாஸ்தாவுக்கு ஆரம்பிக்கும். ஆட்டம் எத்தனை மணிக்கு? 12 மணிக்கா? ஆமா, 12 மணி வரைக்கும் சாஸ்தாவுக்கு. 1 மணிக்கா? ஆமா, 12 மணிக்கு தான். ஆமா, சோதி மணி விளக்கு ஒளிவு போல், ஆமோ 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இலங்க. ஆமோ, வேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்துதித்த, ஆமோ சாஸ்தா கதையை பிரித்து சொல்வோம்.
அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆமா ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு ஆமோ யார் யாரெல்லாம் குழுவிருந்து வருகிறார்களே ஆனா கையிலே யாரு கொலுவிருக்கா ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரனோ ஆகாய ஆகாய அன்னை கெங்காதேவி கைலாசவாசலில் கரை கண்ட பகவானுக்கு தெய்வோலோக ரம்பையர் திருநடனமாடுவார் ரம்பையவர் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசி அதெல்லாம் ஒண்ணு செய்யாது பட்டடம் பருக்கும் ஊர்வசி அவர்வாள் உல்லாசமா மேனகை அவர்வாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி சங்கீதங்கள் பாடுவாளே அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசத்திலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் நீலகண்டனாக கரைக்கண்டனாக காலகண்ட மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசோடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாள் யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு சிவபெருமாள் கைலையிலே குலுவிருக்கின்றார் அவரை சூழ அப்படி குலுவிருக்கும் இறைவனாகிய பகவான் 14 உலகை படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்தார். கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்தார். இந்த உலகத்தில் சிவன் படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளோடு ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை சிவன் படைத்து உலகத்தில் படைத்து ஆண்டவன் நாமளுக்காக இந்த லோகத்தையும் படைத்தார். எப்படி படைத்தார்? 14 லோகத்தை படைத்து ஆண்டவன் திருக்கைலாசத்திலே அமர்ந்திருக்கும் பகவான் அதலை சுதலை ஆதி பாதாளம் என்னும் உலகை படைத்தார். அதலை என்றாலே ஆகாய லோகம், சுதலை என்றாலே உட்காருங்க அப்படி பாதாளம் என்றால் நாமளுக்கு கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே யார் வாழ்ந்து வருகிறார்கள்? அசுர அரக்கர் குலத்திலே பிறந்த அசுரகுல தலைவனாகவே வாழ்ந்து வருகின்றார். ஆதி பாதாள உலகம் அல்ல அசுரகுல தலைவனாக அரசு செய்து அவனை புகழும் தேசங்களெல்லாம் அசுர அரக்கனாகப்பட்டவன் அசுரகுல தலைவனாக வாசம் புகழ் சூடு உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வருகிறார். அசுர அரக்கன் வல்லமை தவத்தால் கிடைத்தவன் வல்லவன். அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் அரக்கன். அந்த வல்லரக்கனானவனை வளர்த்து வாலிபமாக்கி 16 வயது அரக்கன் பல கலைகளை எல்லாம் படித்து வருகிறார். அப்படி 16 வயதாக இருக்கும் பொழுது பெத்தவங்க என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு 16 வயசு வந்துடுதுன்னா குடும்ப பொறுப்பை ஒப்படைக்கணும். உனக்கு வயசு எத்தனை தம்பி? 16. யாரு இந்த? அப்ப ஆவணி மாசம் ஒப்படைச்சிடலாம். இந்த சுப்பிரமணியனுக்கா? இது ஆணி மாசம். ஆமா, கல்யாணம் முடிக்கலாம். ஆடியில முடியக்கூடாது, ஆவணியில பாத்துருவோம். ஆவணி நல்ல நாள். ஒரு மனுஷனுக்கு 16 வயசுனா தான் வீட்டை பொறுப்பெல்லாம் கொடுத்து இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், அப்படிலாம் பொறுப்பை படைச்சிடணும்.
அந்த காலம் 16 வயசுல குடும்ப பொறுப்பை பார்த்தாங்க, ஒப்படைச்சாங்க. ஆமா. இப்ப 36 வயசு வந்தாலும் குடும்ப பொறுப்பு வர மாட்டேங்குது. என்ன செய்ய முடியும்? வராதுல பொறுப்பு வராதுல. இவன் தான் தெக்கட அடக்கணும் அலைதானே. குடும்ப பொறுப்பு வரலன்னா பெரியவங்க சொன்னா கேட்கணும்ல, சின்ன பிள்ளைய கேட்கணும்ல. நான் பிடிச்ச முயலுக்கு மட்டும்தான் 4 காலுனா என்னத்த சொல்ல? அப்ப சொன்னா கேட்பானா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஆமா, கேட்கக்கூடிய நாள் நெருங்கிரும்ல. அப்படி அசுரகுல தலைவனாக சரி பாதாள உலகத்திலே 16 வயதாக இருக்க அந்த அரக்கனுக்கு நாட்டை ஒப்படைக்கணுமானா கல்யாணம் முடிக்கணும். நாட்டை ஒப்படைக்கணும், கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் ஏன்டா முடிக்காங்க? கல்யாணம் முடிச்சாதான் வரிய முழுவதும் அவங்கதான் கேட்கணுமா? ஆமா. அப்பந்தான் குடும்ப பொறுப்பு வருமா. இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும்? அப்ப ஒரு வீட்டை பாக்குற மாப்பிள்ளையா இருந்தாலே கல்யாணம் முடிக்கணும்ங்கறாங்களே. ஆமா. அவனி முகோலம் தேசங்களுக்கெல்லாம் அதிபதியா வாழ போறானே அரக்கன், இந்த வல்லரக்கன் திருப்பூட்னா தான் அவனுக்கு பட்டம் சுட்ட முடியும். ஆமா. ஆகையினால் அரக்கனுக்கு சொந்த தாய் மாமா மகா யாரு? பவள தேசத்தில இருந்து பவளக்கண்ணியை கொண்டு வந்தார்கள். அவளை கல்யாணம் செய்து வைத்து அரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்கும் திருப்பூட்டினார்கள். ஆமா. அரக்கனை சிம்மாசனத்திலே அமர வைத்தார். ஆமோ. என் மகனே வல்ல அரகா வல்ல அரகா, என் மகனே வல்ல அரகா வல்ல அரகா, என் வார்த்தை கேள் மகனே செங்கோலு உன்போருப்பே உன்போரு சிம்மாசன உன்போருப்பே நாடி எல்லாம் உன்போருப்பே நகரம் எல்லாம் ஊட்டி எல்லாம் உன்போருப்பே ஊட்டு பொக்கிஷமும் உன்போருப்பே பணப்பெட்டியும் உன்போருப்பே பாதாள உலகமெல்லாம் கண்ணை இமை காப்பதை போ, கண்ணை இமை காப்பதை போ உலகத்தை பார்க்க வேணும். அடே ஓன் 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 ஓன். அப்படி ஒப்படைத்த வேளையில சிம்மாசனம் தான் அமர்ந்து அரசு செய்யும் நாளையில சண்டாளே சிம்மாசனத்துல எப்ப இருந்தாலும் பஞ்சம்தான். ஆமா, உள்ளாத பஞ்சமெல்லாம் வந்திருக்கு. 16 வயதிலே பட்டங்களை சூட்டி சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கும் நாள் முதலாக வருஷம் 12 மழையே கிடையாது. மழை இல்ல, தண்ணி இல்லையா? ஏன் மழை இல்ல? நீதி இல்ல. ஆமா, நீதி செத்து போச்சு. நேர்மை கிடையாது. நேர்மை கிடையாது. ஆமா, சொல்லுவாங்கல்ல, நீ இருக்க இடத்துல மழை நல்லா பெய்யும்பா, அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அசுர அரக்கன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது 9 படி அமைத்தார்கள். இந்த 9 படியும் 9 நவக்கிரகங்கள். 9வது படியை சனி பகவானை கொண்டு வந்து படியாக போட்டார். இவன் 8 படியை ஒழுங்கா மிதிச்சான். 9வது படியில ஒரு படி மேல போகும்போது கொஞ்சம் ஆணவம் வரத்தானே செய்யுது. 9வது படியில ஏறி நம்ம சிம்மாசனத்துல உட்கார போறோம்ங்கிற ஆணவத்தோடு ஓங்கி மிதிச்சுட்டான். அப்பமே பிடிச்சான் பாருங்க. 6.25 அரையங்காலும். எத்தனை முக்கா? 6.25 அரையங்காலும் 10.25. அப்படியா? அவனுக்கு 6.25 அரையங்காலும் 7.5 சனியம் பிடித்தான் அரக்கனுக்கு. சனியனவன் பிடிக்க போறான். சண்டாள வல்லரக சங்கடத்தை அடைய போறான். 7.5 போறான். அவன் இருப்படத்தை கிளப்ப போறான். அவன் 12 வருட காலம் பாதாள உலகமெல்லாம் பஞ்சம் வந்து சேர்ந்துதையா.
அரக்க உருண்ட பஞ்சம் மன்னவனை தோற்ற பஞ்சம் நாளி உருண்ட பஞ்சம் நாயகர தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் அரக்கனே தாலி விற்றும் பீலி விற்றும் தலையளவு பஞ்சமையா பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்ட பசியினும் கொடுமையா கொடுப்பக்கிறதின்ற பஞ்சம் பஞ்சம் வந்தா என்ன ஆகும் பாதாள உலகத்திலே உள்ள அசுரகுல தலைவருக்கு போயிட்டு வருவேன் 5 நாளைக்கு வந்து பார்த்துட்டு போட்டுங்க 5 நாளைக்கு ஒரு டேட்டு சொன்னா அந்த டேட்டு முடிஞ்சிடும் வேற ஒரு நாள் சொல்லிக்கலாம் இப்படியே மாதத்தை கடத்தி கொண்டு போயிடலாம் எல்லாருமே என்னைய மாதிரி பைக்காரியா விட்டுக்கிட்டு இருக்கணும்ல ஆமா அது மாதிரி யாரும் விட முடியும் அதே போன்று பாதாள உலகத்திலே அதிக பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பஞ்சம் வந்து 56 அரச மன்னர்களும் அரக்கனுக்கு பகுதி கொடுக்கல கப்பம் காணி கொடுக்கணும் பணிந்து நடக்கல இருசா கொடுக்கல ஏனென்றும் கேட்கல ஆமா கம்பம் காணிக்கே செலுத்தல அரக்கன் பணப்பெட்டியை பார்த்தான் பணமெல்லாம் குறைஞ்சிருக்கு பொக்கிஷத்தை பார்த்தான் பொருள் குறைந்து விட்டது ஆமா களஞ்சியத்தை பார்த்தான் கஜனாக்காலி ஐயோ மந்திரி அழைத்தான் அருமையா மந்திரி அருமையா மந்திரி வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் 56 தேசமெல்லாம் இந்த அசுரகூல தலைவனுக்கு பகுதி கொடுக்கலைய பணிந்து நடக்கலைய இருசா கொண்டு கொடுக்கலைய ஏனென்றும் கேட்கலைய கிஸ்திப்பானம் கொடுக்கலைய கிஸ்திப்பானம் எனக்கு வணிந்து நடக்கலையோ ஐயா பறையோச அடிக்கணுமே பகுதி பணம் கேட்கணுமே வல்லரக்கன் சொன்ன போதே அப்படி ஆட்டுமென்று அரக்கனோட மந்திரியும் 56 தேசத்துக்கு அடிப்பாராம் பறையோசை அரசரெல்லாம் ஓடி வந்து ஏய் மந்திரி இங்க வாருங்கய்யா உன்னை யாரு அப்படி அடிக்க சொன்னா யாரு பறையோசை அடிக்க சொன்னா யாரு அடிக்க சொன்னா அப்படியா மந்திரி அடிக்க சொன்னாரா உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்கு இந்த உன்னை யாரு உன்னை பறையோசை அடிக்க சொன்னா மண்ணு அடிக்க சொன்னாரா மந்திரி அடிக்க சொன்னாரா மல்லன் சொன்னாருப்பா இது என்னையில இருந்தியா அட வெக்கம் கட்டவங்களா மல்லன் சொல்லுக்கு மறுவார்த்தை கிடையாது இது இன்னைக்கு அப்பான்னுட்டாரு உங்க அம்மாவுக்கு மருமம்புல உங்களுக்கு எப்படி அப்பா ஆகும் ஏயா அப்ப அப்பான்னு சொன்னாதான் சம்பளம் கொடுப்பீங்களா இத்தனை நாள் இந்த வரும் தேடிக்க சொல்லுங்க அப்பா கூட ஒரு பங்கு வைக்க போகலாம் நீங்க அப்பான்னு சொல்லுங்க 2 பங்கு தந்துடுறாரு ஆமா அப்ப உங்களுக்கு பழைய வச்சலாம் உங்களை யார் அடிக்க சொன்னா எங்க மண்ணு அரக்க அடிக்க சொன்னா ஏழவரச்சன் வல்லரக்கன் சொன்னார் பத்தியலா இது கிடையாது யாரும் கிடையாது நாட்டுக்கு பழைய அடிக்கிறதுன்னு தெரியும் டேய் மந்திரி என்ன தைரியம் இருந்தா நீ அங்கிருந்து இங்க வந்து பறையோசை அடிப்ப உங்க மன்னன் பறையோசை அடிக்க சொன்னாரா அருமையா மந்திரி அருமையா மந்திரி வார்த்தை வந்து சொல்ல உங்கள் மன்ன அரக்கடைக்கு பகுதி போன வேணுமானா ஏய் மந்திரி அவனை படையெடுத்து வரவு சொல்லி எழுத்து சண்டைக்கு உங்க மண்ணை அரக்க இன்னும் ஒரு முறை இருசா கேட்ட ஆள் அனுப்பினானே ஆனா இறையில வச்சு அப்பளமா நொறுக்கிறவே நொறுக்கி முதல்
பொலி கலப்பொலியா கொடுத்துருவேன் போய் சொல்லு. அடே மந்திரி, மண்ண அரக்கனுக்கு பகுதி வேணுமானா சண்டை கோடி நாட்ட சொல்லு, நாட்ட சொல்லு, சண்டை செய்து பார்த்திடலாம். கோடி நாட்ட சொல்லு, யுத்தம் செய்து பார்த்திடலாம். பல்லு கோடி நாட்ட சொல்லு, பல்லு செய்து பார்த்திடலாம். ஓட ஓட மந்திரிய உங்க மண்ணே அரக்கனுக்கு அடே பகுதி போன வேணுமானா படையெடுத்து வரவும் சொல்லி இருசா போன வேணுமானா எதிர்த்து சண்டைக்கு தான் வரவும் சொல்லி அரசரெல்லாம் சொன்ன போது அதை கேட்டு வந்து அப்பளை வச்சு அந்த இடம் அப்படித்தான் இருக்கு. மந்திரியும் ஓடி வந்து அரக்கனிடம் சொல்லுதாரே, 56 அரச மன்னர்கள் பகுதி கேட்டு போனா படையெடுத்து வராங்க. இங்க வந்தா அரக்கனோ நிக்க நிலை சரியில்லை. அப்ப நம்ம இங்க இருந்தோமே, ஆனா இந்த அரக்கன் பகுதியை வாங்கிட்டு வாங்க நம்மள இன்னும் விரட்டுவான். அதனால என்ன செய்யலாம்? அரக்கனை நாட்டை விட்டு காட்டுக்கு அனுப்பணும். காட்டுக்கு போனவே நாட்டுக்கு வந்தா தான் உண்டு, வரலனா இல்ல. அங்க உள்ள கடுவாய் புலி சிங்கங்களுக்கு இரையாகி அவன் போட்டுமே என்று எண்ணங்களோடு மந்திரி பார்த்தார். நம்ம நிம்மதியா இருக்கணுமானா இந்த அரக்கனை கண்டிப்பா காட்டுக்கு அனுப்பியே தீரணும். அப்ப அசுர அரக்கன் நல்லவன் அல்ல, கெட்டவன். அவனுக்கு கெட்டதை சொன்னாதான் அவனுக்கு பிடிக்கும். ஆகையினால் மந்திரியோ அரக்கனை அழைத்தார். அருமையா வல்லரக்கா, வல்லரக்கா, வார்த்தை ஒன்று சொல்லக்கா. ஐயா 56 அரசரெல்லாம் பகுதி போன கேட்டு போனேன். படையெடுத்து வாராரே, இருசா போன கேட்டு போனேன். எதிர்த்து சண்டைக்கு வாராரே, உங்களுக்கு மண்டையில் விலம் இருந்தா அல்லுக்கு வரவும் சொன்னார். நெஞ்சிலே துணிவிருந்தா யுத்தத்துக்கு. ஏய் மந்திரி, என்னை பார்த்து ஒருவன் சண்டைக்கு வர சொன்னானா? திரட்டு திரட்டு நம் படையை. அண்ணா, ஆத்திரக்காரங்களுக்கு புத்தி கட்ட, கெட்டு போறவங்களுக்கு 8 புத்தி. கெடுவான் கேடு நினைப்பான். அவங்க 56 அரச மன்னர்கள். நீங்களோ ஒரு நாட்டு மன்னர் அல்லவா? உங்களால இனிமே ஜெயிக்க முடியாது மன்னா. அருமையா வல்லரக்கா, வல்லரக்கா, அருமையா வல்லரக்கா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, சொல்லு. 56 தேசத்துக்கும் சண்டைக்கு போனோமான சயனிகள் நமக்கு இல்ல, யுத்தத்துக்கு போனோமான போட நமக்கு இல்ல. அதோட மல்லுக்கு தான் போனோமா, மல்லு போட நமக்கு இல்ல. வாருமையா வல்லரக்கா, சண்டை வேண்டாம், ஈட்டி வேண்டாம், இடசூரி வங்கி வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், கட்டாரி சூரி வேண்டாம். ஒத்தையில நீங்க நின்று, ஒத்தையில நீங்க நின்று இந்த உலகத்தை ஆளலாமோ? மன்னா, சண்டை வேண்டாம், செலவு வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பாலா வேண்டாம், இடசூரி வங்கி வேண்டாம்.
ஒத்தையிலே நீங்க நின்று இந்த உலகத்தை ஆள வேணுமானா பகுதியை கேட்டு என் படையெடுத்து போனோம். நான் உன்னை சொல்றேன் கேளுங்க. ஆண்டவன் சிவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்து 26 வருஷம் இருந்து தவங்களை செய்ய வேண்டாம். அண்ணாச்சி ஏ செல்லுன்னு ஏன செல்லுங்களை வைங்க. ஆஹா அவருக்கு காதே கேட்கல. உங்களை தான் சண்டை சடவு செய்து நாமல் பகுதி பணத்தை வாங்குவதை விட இறைவனாகிய சிவபெருமாளை எண்ணி 26 வருஷம் நீங்கள் தவங்களை செய்து யார் உங்களை பணிந்தார்களோ அவங்களை பாதுகாக்கணும். எவர் உங்களை எதிர்த்தார்களோ அவங்களை எரிக்கணும். பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்தவரை எரிக்க தகுந்த தூண்டுவாமணி வரங்களை பெற்று உலகத்தையே நீங்கள் ஆள வேண்டும் என்று மந்திரி சொல்ல தவம் இருந்து நான் வரவாங்கி வரும் நாள் வரைக்கும் என்னுடைய நாடு நகரம் மண்ணும் மனை பொண்ணும் பொருள் சொத்து சுகம் எல்லாம் உமது பொறுப்பு எல்லாமே என்று அரக்கணும் ஒப்படைத்து விட்டு ஆண்டவனை நினைக்க வேணும். அர்த்தவமும் இருக்க வேணும். பகவானை நினைக்கணும் வேணும். ஆரத்தவம் இருக்கணும் வேணும். சிவனார நினைக்கணும் சிறந்தவன் இருக்க வேணும். கடவுளை நினைக்கணும் கடவுளை நினைக்கணும் கடியதவன் இருக்கணும். அவனும் தலைய மொட்டைதான் அடித்தான் சன்னியாசி கோலம் நல்லா மொட்டை அடிச்சுட்டான். தலைய மொட்டை அடிச்சு காலையில் செம்பாடி போடலாம். காவி நல்ல உடை அணிந்தான். உத்திராட்ச மாலை போட்டான். திருநீற்று காப்பணித்தான். சித்தூர பொட்டு வைத்தான். அப்பமதை தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே. வாசல் விட்டு வர போதே வாசல் படி தட்டிடுமா. வாசல் வாரானே வாசல் தட்டிடுமா. தலைவாசல் வருவானா தலையில் வாசல் தட்டிடுமா. மூன்றாம் தெருவதிலே வாழாத பெண் ஒருத்தி உலாத நெருப்பெடுத்தா. அதற்கு முன்னால வரவும் கட்டா. மூன்றாவது தெரு கடந்து 4ஆம் தெருவு வாரம். 4ஆம் தெருவதிலே அரைச்சதல அவன் நச்சினே தும்முதான். 5ஆம் தெருவிலே 5 பெண்கள் கூடி அழுது கொண்டு வருகிறார்கள். 6ஆம் தெருவிலே ஆந்தை அழுகிறது. அரும் சத்தம் கேட்கிறது. 7ஆம் தெருவிலே ஏணியும் ஜன்னலும் எதிரே வர கண்டா. 8ஆம் தெருவிலே கோடு போட்ட கரும்பூனை குறுக்க வர கண்டா. 9ஆம் தெருவிலே ஓரி குறுக்காட்சி ஊழச்சத்தம் கேட்கிறது. 10ஆம் தெருவிலே பாம்பு படமடித்து ஆட கண்டா. நாடு நகர விட்டா 6 சுனை கழித்தான். அடர்ந்த மனம் சோலை கண்டா. 7 மலை
வனப்படத்தான் யமயகிரி மலைக்கு வருகிறான் வல்லரக்கன். அந்த யமயகிரி மலையிலே ஆலமரத்தின் அடியிலே பொருட்களை எல்லாம் இறக்கி வைத்து அரக்கன் அப்படியே வனங்களை சுத்தி பார்த்தான். அந்த ஆறுமுனிய வனமாகப்பட்ட யமயகிரி மலையிலே அரக்கன் கண்ணுக்கு எப்பேற்பட்ட மிருகங்களை கண்டான். மான்குட்டிகள் ஓட கண்டான். மான்குட்டிகள் மான்குட்டியும் ஓட கண்டான். ஓட கண்டான் மயிலிருந்த ஆட கண்டான். ஆட கண்டான் மயிலிருந்த ஆட கண்டான். ஆட இந்த வனத்திலே நாம் தவம் இருந்தோமையான இறைவன் வருவார். எரிக்கு மரங்களை தருவார். அப்படி தவம் இருக்க வேண்டும் என்று ஆலமரத்தின் அடியிலே தவ பொருட்களை எல்லாம் இறக்கினான். தவச்சாலையை அலங்கரிக்கிறான் வல்லரக்கன். அவன் சார்ந்து கொண்டு பொங்கலிடும் பொழுதே பொங்கப்பானை இரண்டாக வெடித்து விட்டது. இந்த பானை வெடிச்சத நம்மளுக்கு பொல்லாத நேரம் ஒண்ணு பார்த்தானா இந்த பானை வேகாத பானையாக இருக்கலாம் அல்லவா? இது வெடித்தாலும் குற்றம் இல்லை. தேங்காய் உடைத்தான். தேங்காய் கண்ணோடு சில்லு சில்லாகவே நொறுங்குகிறது. பானை வெடித்ததை எண்ணினாலும் இந்த பானை வேகாத பானையாக இருக்கலாமோ? தேங்காய் உடைத்தான். இது தேரவெடி தேங்காவா இருந்தாலும் பரவாயில்ல. தெருக்கி இருக்குமோ? அந்த தேங்காய் எப்படி சிதறுகின்றதோ அதே போன்று நாளை ஒரு காலம் அரக்கன் சிரசும் சிதறும். முன் அறிகுறி. கேடு வரும் பின்னால் கெட்ட மதி வரும் முன்னால் என்பார்கள். ஆணை வரும் பின்னால் மணி ஓசை வரும் முன்னால் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். கெட்டு போறவங்களுக்கு எட்டு புத்தி. ஆகையினால அசுர அரக்கனானவன் கற்பூரத்தை கொளுத்துகிறான். காட்சி வந்து அணைத்து விட்டு நாம் செய்யும் பூசை கடவுளுக்கு கொடுத்து வைக்கல என்ற அசுர அரக்கனானவன் ஆண்டவனை எண்ணி கண்ட கண்ட சரணமெல்லாம் கண்ட கண்ட காலால தள்ளுதான் சட்டாள வல்லரக்க கோலம் போட்ட இடம் மோதியில ஆறு காலம் போட்டு அதிலே கம்பத்தடி மேலைகள் கடந்த செப்பு
செய்தான் ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, ஒரு வருடமா 2 வருடமா 12 வருஷம் தவம் இருக்கிறார். அப்படியே பாரத்தவன் செய்தாங்க. இறைவனாகி சிவபெருமாளையை எண்ணி தவங்களை செய்தேனா? தவறு செய்தவா? தவத்தில் ஏதேனும் குற்றமா? ஆண்டவா, ஏன் இன்னும் பகவான் எனக்கு வரம் கொடுக்க வரவில்லை? வரவில்லையா? அரகரா சிவசிவா அண்ணாமலைநாதா, அண்ணாமலைநாதா, உண்ணாமலை பாதக அநாத ரட்சக ஆபத்து குடையோனே, ஆமோ ஈசா இறைவா என்று ஆண்டவன் திருப்புகழை சொன்னான் வல்லரக்கன் மனமுருக பாடுகிறான். ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, சம்போ சங்கரா, அரங்கே செய்யும் தவத்தை பாரும், அரங்கே செய்யும் தவத்தை பாரும்.
குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருப்பதேனோ அங்கே தவம் இருந்து ஆடாத கைலாதோ ஆடுதையா செய்யுதையா நகராத கைலாதோ ஐய கைலாசோ நகண்டும் இல்லை ஆடுதையா ஆடாத கைலாசமெல்லாம் ஆடுது அசையுது அப்பன் சிவபெருமான் பார்த்தார் இல்லையா கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யார் தெரியலையா ஞானத்தால் அறிந்தார் ஆகா அரக்கன் தவத்தை கண்டார் ஓஹோ இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இதுவரைக்கும் நாம் வரம் கொடுக்கவில்லையே ஆமா ஆண்டவன் அர்த்தசாம வேளையிலே புறப்பட்டு வருகிறார் பார்த்தால் பார்வதி சுவாமி மணி என்ன ஆச்சு 12 மணி ஆகுத சாமான் அடிச்சாமோ சதிசாம வேலை ஏமசாம நேரம் உங்கள் தேவி நான் இங்கு இருக்க நீங்க செல்லும் இடம் எங்குவோ அம்மா அங்கே பார் அங்க என்ன தெரியுது அங்க என்ன தெரியுது அது இங்க அங்க என்ன தெரியுது நம்ம வேலையான கடையில கூலிங்ஸ் இருக்கு ஆ? சிவனப்பு இருக்கு மாம்பழம் இருக்கு வேலாயுதனாச்சி கடையில என்ன இருக்கு ஆப்பிள் இருக்கு ஆரஞ்சு இருக்கு வேற முத என்னமோ சொன்னீங்களே சிவனப்பு இருக்கு மிரண்டா இருக்கு பவண்டா இருக்கு ஆ? அது அப்பதான் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படியா அப்படியே இருக்குதாங்க இது அங்கனா என்னது வேலாயுதனாச்சி கடையில செகோசோதியா இருக்கு ஆ. என்னது எல்லா பொருளும் தான் ஓ அங்க இல்ல எங்க வந்து கோரியா இருக்கு யமயகிரி மலையிலே ஒரு அசுர அரக்கன் என்னை எண்ணி அதோ பார் தவம் இருந்து வருகிறார் 16 வருடமா நான் அவனுக்கு வரம் கொடுக்க போறேன் அம்மா ஆமா சுவாமி சரிவா அரக்கனுக்கு வரம் கொடுக்க இதுவா நேரம் சரி நீங்க காலையில போகலாம் மத்தியானம் போகலாம் சாயந்தரம் கூட போகலாம் போலாமா அப்படியே நீங்க போனாலும் உங்கள் மூத்த மகன் ஆதிமூல கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறாரு கலவாசல் இருக்காரா நீங்க அவற்றை சொல்லி இருக்கலாமே ஆமா இளைய மகள் மடி வேலவன் இருக்கிறாரே அவற்றை ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே ஏன் சொல்லிருக்காம நம்மளுக்கும் 1000 இருக்கலாம் ஆமா செவரை பார்த்தாவது இந்த பக்கம் போயிட்டு வரோம்னு சொல்லலாம் ஒரு வாரம் சொல்லிட்டு அப்படி சொல்லாம வந்ததினால் உமது மீது எனக்கு நம்பிக்கை இல்லை இறைவா இறைவா அந்த அரக்கன் இந்த கைலாச வரணுமே ஆனா உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்து வர சொல்லுங்க அந்த வாலிபடி கவலாடி அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவன் பகவானும் நந்தியை தான் வரவழைத்தார் பார்வைய நந்தி தேவா நந்தி வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் ஆருணைய வனமறில அசுர அரக்கண்டவம் இருக்காண்ட அவனை கைலாசம் அழைத்து வாரும் கடவுளுமே சொன்ன போது தேவன் யாரு சொல்வார் ஆண்டவா இறைவா அவன் ஒரு பூலோக பிறவி உலக பிறவி நான் ஒரு கைலாச பிறவி ஐயா ஆமா ஐயா அவன் என்னோடு எப்படி வர முடியும் எப்படி வர முடியும் அதற்கெல்லாம் வரம் தருகிறேன் அப்பா என்கிட்ட இருக்கு இதோ இந்த 2 குளிகைய ஆமா அரக்கன் கையிலே கொடுத்து அவன் கண்ணத்திலே ஒதுக்கி கொண்டானே ஆனா சொன்னா அவனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும் ஒவ்வொரு ரெக்க முளைக்குமா உன்னோடு வருவார் என்று ஆண்டவன் சொல்லி வழி அனுப்பினார் ஆமா ஐயா நந்தி பகவான் குளிகையை வாங்கி கொண்டு வாங்கிக்கொண்டு அரக்கன் இருக்கும் ஆறுமணிய வனத்துக்கு வருகின்றார் ஆமா ஐயோ இந்த அரக்கனும் 12 வருஷமா தவம் இருந்தா பாருங்க அவன் இருந்தாங்களா பூமியிலே உள்ள
மண்ணெல்லாம் அவனை சுத்தி ஒரு புற்றா வளர்ந்து விட்டது. அந்த புற்றுக்குள்ளே அசுர அரக்கன் தவம் இருந்து வருகின்ற பொழுது நந்தி பகவானுக்கு அரக்கன் இருக்கும் இடமே தெரியல. அவன் சத்தம் மட்டும்தான் இவருக்கு காதுல கேட்கும். அரக்கன் குரல் தானே கேட்கிறது. அவன் எங்க இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் எப்போ காண்பேனோ அரக்கனை. ஆண்டவே நாமளுக்கு வரம் கொடுக்க இங்கு வந்து விட்டாரா? விட்டு கீழே இறங்கி கீழே ஓடி வருவாரா? நந்திதவே முன்னால வல்லரக்க நின்று கொண்டு ஐயோ என்ன செய்வேன் என்ன பகவாமனு நம்ம வந்தமே ஒரு காலை வந்து நிக்க நம்ம தவத்தை கலைச்சு பிடிச்சா கடவுள் என்று வந்தோம் ஒரு காளை கண்ணு வந்து நிக்க இந்த உலகத்துல உள்ள காளை எல்லாம் வாய் பேசுதா? இது பேசுத. இந்த காளை வாய் பேசுது. ஆமா. உலகத்துல உள்ள காளைக்கெல்லாம் உச்சி கொம்பு இருக்கு. இது கொம்பு இருக்கு. ஆண்டவனா இருந்தா உச்சி கொம்பு இருக்குமா? கொம்பு இருக்காதா? அப்ப இது யாரா இருக்கலாம்? எவரா இருக்கலாம்? அட யாரடா காளை கண்ணு எவரடவா இங்கு வந்த பாடு போல வந்த தெய்வம் ஏன் மனித வந்த கலைத்ததென்ன காளை போல் வந்த தெய்வம் அடுத்த வந்த கலைத்ததென்ன எந்த வந்து கலைத்ததால எந்த அவத்தை அடைய உன்னை சும்மா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் உனக்கு சாபத்தை கொடுப்பேன். பொறப்பா நீ 12 வருஷமா தவம் இருந்தவன். நீ சாபம் கொடுத்தா எனக்கு பலிக்கும். ஏ அரக்கா உன் தவத்தை கலைக்க நான் வரவில்லை அப்பா. நீர் யாரியா?
அவர் ஆம்பளை. நான் தான் அப்பா ஈசனுக்கு ஏவல் பிள்ளை. என் பேர்ல நந்தி பகவான். ஓ நீர் தானா? ஆமா. நீர் வரும்போதே நினைச்சேன், இல்ல உம்மோடு நான் எப்படி ஐயா வர முடியும்? அதுக்கெல்லாம் பயப்படாதப்பா. அதுக்கெல்லாம் வர வச்சிருக்கேன். ஆமா. இதோ இந்த 2 குளிகைய குளிகையா உன் கண்ணத்திலே ஒதுக்கி கொண்ட ஆனா ஆமா உனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். சரி. ரெக்க முளைக்கும். அந்த குளிகைய ஒதுக்கினா அப்படியா 2 பக்கமும் பறக்கக்கூடிய அவனுக்கு சக்தி வந்துடும். அப்படியே பறந்து ஆலயத்தில் வரவழைத்தீங்களா? அதாவது கைகளுக்கு வச்சுக்கோங்க. அது சூடு சொன இருந்தாத்தான். ஆமா சூடு இருக்கும். அப்படியா? அதனால நீங்க கையில வச்சுக்கோங்க. நீங்க அதை ஒதுக்கினா நீங்க கையில கூட வந்துடலாம். தாளக்கார மேல கூலிங்கா இருக்கையா? ஏன்னா காற்று தாக்கல் அடிக்கலாம். அதனால அப்படிதான் காக்கும் குழுந்து கிடக்கும். ஆமா. என்னது அப்படியா? ஒன்னேகால் பங்குடா. ஒன்னேகால் பங்கு. ஆமா. அதனால அப்படித்தான் இருக்கும். தாளக்காரருக்கு என்ன வேலை? என்ன என்ன வேலை? நான் சொன்னது சரியா போச்சுல. அவர் என்ன வேலை? அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது. அவன் அவரோட வண்டி இருக்க வேண்டியதான். அண்ணாவுக்கு பின்னால மூச்சியை கூட ஒழுங்கா வெளியில காட்ட மாட்டாரு. அவன் தெரியாதா? செஞ்சா அப்படிதான் தடிக்க முடியும். வேற அவரால் நினைக்க முடியும். அதனால அவருக்கு இது போதும். ஆமா ஆமா. அரை பங்கு போதுமோ? 50 ரூபாயே பெருசுதான். ஏமா 10 கூட கொடுத்தா போதும். கட்டக்காருக்கு ஒன்னே பங்கு ஏன் கொடுக்கும் அப்படின்னா எதுக்கு? நாம ஒரு வீட்டுல இருக்கணும்னு வைங்க. ஆமா ஆமா. அவர் என்ன கூட்டிட்டு வரணும். கூட்டி விடணும். அங்க கொண்டு போய் விடணும். சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு எனக்கு வாங்கி கொடுக்கணும். 10 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்காங்கன்னு வைங்க. இந்த கணக்கு அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். அவர்தான் கணக்கு பிள்ளை. காப்பி வேணும்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். குடிக்க தண்ணி வேணும்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லடா உப்பு தண்ணி வேணா கொடுத்துருவாரு. ஆமா. வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரது அவர் தான், கொண்டு போய் வீட்டுல கொடுத்தது அவர் தான். அவர் பொறுப்பு தான். அப்ப அவருக்கு ஒன்னே பங்கு என்ன 2 பங்கே கொடுக்கலாம். சரி 3 பங்கு கொடுக்கணும் அவருக்கு. 3 மாடி. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கணும்ல ஐயா. ஆமா அது உண்மைதானே. கொடுக்கதான் செய்யணும். அண்ணாவுக்கு என்ன வேலை? எனக்கு ஒரு பெட்டி எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமா. அந்த பெட்டிக்கு மேல நான் உட்கார்ந்து நான் இந்த லூசு புலம்புன மாதிரி 4 வார்த்தை புலம்பிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. ஆமா. அப்ப அதனால அப்படித்தானே இருக்கும். அதனால எனக்கு இந்த சம்பளம் போதும். ஆமா. அதனால போதும். பாத்தீங்களா அண்ணாச்சி இந்த பெட்டியே போதும்ட்டோம். ஒரு சிம்மாசனம் நமக்கு போதும். ஆமா இதே எனக்கு போதும். இதே பெரிய புண்ணியம்ல. இதே பெரிய புண்ணியம். ஆமா. அப்ப அது மாதிரி என்ன செய்யணும்? அப்ப அதே மாதிரி அசுர அரக்கன் சிவகையிலேங்கிரிக்கு வந்து ஆமா சிவபெருமானை கண்டு நீ வேணுங்கிற வரத்தை வாங்கலாம்னார் நந்தி பகவான். ஆமா. குளிகையை வாங்கினா அரக்கன் கண்ணத்துல ஒதுக்கிட்டான். ஒதுக்கின மகிமையினால அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். அவனுக்கு பறக்க சக்தி வந்துருச்சு. ரெக்க முளைச்சா நிக்க மாட்டுக்கான், நில கொண்டு இருக்க மாட்டுக்கான். ஆமா. மேலும் கீழும் தட்டி பறக்கான். ஆமையா. ஏ அரக்கா நீ இப்படியே பறந்தனா என்னைக்கு கைலாசம் வர? என்னைக்கு அக்கி வரத்துவாங்க சுவாமி நந்தீஸ்வரா. நான் முன்ன பின்ன கைலாசம் வந்ததில்ல. அதனால நான் கைலாசம் வரணுமானா நீங்க முன்னால போங்க. பறந்து முன்னால போங்க. முன்னால வரேன். ஆமையா. என்ற 2 பேர்களுமே எங்கே வருகிறார்கள்? எப்படி வருகிறார் ஐயா? ஆதிவெள்ளி கையில கீத்தாரணாருடைய இடமதற்கு ஏகவெள்ளி கைலாசம் ஈசோட பதிகிறதற்கு நந்திரவு முன்பறக்க வல்லறக்க பின்பறக்க 2 பேருமே பரந்தல்லவோ பரந்தல்லவோ ஈசன் கைலாசம் வருவார்களா கைலாசம் வருவார்களா. வாசலுக்கு வருகிறார்கள். அதுதான் இந்திரனுடைய பூங்காவனம். இந்திரன் பூங்காவனத்திலே 2 கரத்தால் மலர்களை எல்லாம் பறித்துக் கொண்டு ஆண்டவனாய் சிவனை அடிபணிந்து வணங்க வேண்டும் என்று அந்த அசுரரக்கனானவன்
அம்மையப்பன் இருவேர்களுமாகவே சொக்கட்டங்கால் மண்டபத்தில் அமர்ந்து சொக்கட்டம் ஆடுகின்றார்கள். இந்த ஆட்டங்களை காண கூட்டங்கள் கூடி இருந்தார்கள். நந்தி பகவான் கூட்டங்களை விலக்கி செல்ல வல்லரக்கன் பின்னால் வந்த ஆண்டவன் பாதத்தில் மலர்களை தூவினான். சிவபெருமாளை அடிபணிந்து வணங்கி நிற்கின்றான். குனிந்த தலை நிமிராமல் கும்பிட்ட கரங்கள் எடுக்காமல் அரக்க வலமே வந்தான். வணங்கி சிவனை வணங்கி சிவனை சிவபெருமாள் அரக்கனை ஏறிட்டு பார்த்தார். அரக்கன் என்ற அரக்கனை அன்போடு அழைக்கின்றார். எப்படி வரவேற்பு செய்தார் பகவான்? வாமகனே வல்லரக்கா, வாமகனே பத்தமரு பக்கத்தில் என் மகனே ஈசன் பக்கம் உன்னுடைய தவம் போலே மகனே வல்லரக்கா உன்னுடைய தவமதிலா ராவணே ஆளு பங்காளி இறந்தவத்திலே 7 பங்கு உபகர்ணே தவத்திலே ஓடி பங்காளி என்ன வரம் உனக்கு வேணும்? அரக்கா இப்பொழுது கேளுதா? கேட்ட நீ 12 வருஷமா தவம் இருந்திருக்கிறீங்க. நீ எந்த வரத்தை கேட்டாலும் நான் கேள் தருகிறேன். ஆண்டவா, உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளும் இல்லை. நாடு நகரம் மண்ணும் மனை பொண்ணும் பொருள் சொத்து சுகம் அனைத்தும் எனக்கு இருக்கு. எல்லா பவுஸ் இருக்கு. அப்ப எதுக்குடா இங்க வந்த? எல்லாம் இருக்குன்னா பிறகு எதுக்கு வந்திருக்க? சொல்லுடே. அப்படியா? பஞ்சமா அதே மாதிரி பஞ்சமா போச்சு. ஆண்டவா,
நான் வாங்க வந்த வரத்தை சொல்ல வேணுமானா சொல்லணும்னு சொன்னா ரொம்ப சின்ன வரம். இவ்வளவு இருக்குமாப்பா? அப்படியா? இவ்வளவு இருக்குமா? அப்படியா? எல்லிலையும் சிறிய வரம் சிறிய வரம் எல்லிலையும் ஈஸ்வரரே கொடுக்க வேணும் ஆமையா ஓடையா என்ன வேணுமோ யாரு கடுகு மிளகு இந்த கடையில வைக்க முடியா அப்படியா வருஷம் இருக்கு கடுகுலையும் சிறிய வரும் கரைக்கண்டரே கொடுக்கணும் சீரகத்தில் சிறிய வரும் சிவனாரே கொடுக்கணும் அரக்கனவே சொன்ன போது ஆண்டவன் எது சொல்வான் என் மகனே வல்லரக்கா எழிலையா ஈசனுக்கு தெரியாது கடுகிலையும் சிறிய வரும் கடவுளுக்கு தெரியாதப்பா சீரகத்தில் சிறிய வரும் சிவனாருக்கும் தெரியாதடா இடையிலையும் சிறிய வரும் கணக்கு அடை என்ன வரம் கேட்டாலும் எந்த வரம் கேட்டாலும் ஈசனிடம் மணி 12 ஆச்சு. 12க்கு சாஸ்தா பிறக்கணும்னா என்னது? அதைத்தான் சொல்றேன். 10 நிமிஷம் குறை சொல்லுங்க. எல்லாம் ரெடியா வந்துக்கிட்டோம். ஆண்டவனாகிய சிவபெருமாளை கண்டு ஆமையா 5 விரலுக்கு அக்கினி வரங்களை கொடுக்க வேண்டும். ஆமா ஆண்டவா இறைவா நான் வாங்க வந்த வரத்தை சொல்ல வேணுமானா சத்தியம் செய்து எனக்கு தார வார்த்தை கொடுக்கணும். உனக்கு சத்தியம் பண்ணி தார உனக்கு யார் மேல வேணும்? பராசக்தி மேல வேணும். உங்க பக்கத்திலே அமைந்திருக்கும் உமையவள் பார்வதியால் மீது எனக்கு சத்தியம் வேணும். அவன் உனக்கு தார ஆண்டவன் அப்படியே தந்தேன் தந்தேன் என்ற வரங்களை கொடுக்க 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை பெற்றார். ஆமா அக்கினி வரங்களை பெற்று இந்த ஆண்டவன் கொடுத்த வரம் உண்மையா பொய்யானு பரிசு செய்து பார்க்கணும். என்று சிவனையே எரிக்க எண்ணினான். அரக்கன் எண்ணங்களை கண்ட ஆண்டவனாகிய சிவபெருமாள் தன்னோடு வந்த தேவமணிவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஆண்டவன் செவ்வரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாக ஒளிய சிவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இருக்க சக்தியானவள் 7 கைலாசம் எல்லாம் ஈசனை தேடினான். சிவனை எங்குமே காணவில்லை. ஆகிய கண்ணனை அழைத்தார். என் பெருமாள் கைலையங்கிரிக்கு வந்து தங்கைப்படும் துயரத்தை கண்டு ஆறுதலை சொல்லி ஆண்டவனை தேடி பார்க்கணும், அரக்கனை அழிக்க வேண்டும் என்று ஒரு ஆடு மாடு மேய்க்கும் யாதவராக ஆண்டவன் ஒளிந்திருந்த அருளை நந்தவனத்தை கண்டார். என் பெருமாள் கீதங்கள் வாசிக்கிறார். கண்ணை வாசிக்க வாசிக்க ஆண்டவனுக்கு அங்க இருக்க முடியல. ஆமா சுத்தி நல்லா இருந்தா ஆட்டம் வரத்தான் செய்யும். பகவானுக்கு சிவனுக்கு இருக்க முடியலங்க. ஆமா சுத்தி நல்லா தாளம் நல்லா இருந்தா தலை தன்னாக்கள் ஆட்டத்தான் அது சுதி அடிச்ச ஆட்டம் வரத்தான் செய்யும். பகவானுக்கு வாசிக்க வாசிக்க அவருக்கு இருக்க முடியலையாங்க. சுதி இல்லாமலே ஆடுதாங்களே, அப்புறம் சுதி இருந்தா ஆட்டம் வராமலே இருக்கும். அப்ப என் பெருமாள் ஒரு 2 மூடிய மோந்து பார்த்த உடனே தன்னாக சுத்தாது தலைய சுத்தாது. அதே மாதிரி பகவானுக்கு ஆண்டவன் இருக்கும் செவ்வரளி கொப்பு தன்னையே மறந்து அவையோ தலைய ஆட்டம் போடு. சிவனாடுதான் பத்தியலா திமிதி மிதி மிகன சிவனும் ஆடவே சிவனிரு கோரளி கொப்பு சேர்ந்து ஆடவே கொப்பு ஆடிடாம
ஆமையா கண்ணன் என்று தெரிந்த ஆண்டவன் அரளி மரத்தை விட்டு அச்சுதனை பார்த்தார். மாப்பிள உமக்கு இதே தொல்லையா போச்சு காலமெல்லாம். உம்ம 4 வார்த்தையாவது நறுக்குன்னு கேட்கலன்னா எனக்கு மனசு அடங்கா. என்ன சொல்ல போறாரு? ஆண்டவன் கண்ணனை கேலி செய்து ஒருவருக்கொருவர் கேலி பேசினார். ஐயோ இந்த அசுர அரக்கனை வதம் செய்யணுமானா என்னுடைய ஆடு மாடெல்லாம் நீரையே மேய்க்க வேண்டும் என்று பகவான் கையிலே ஒப்படைத்து விட்டு அச்சுதனை போலவே ஆண்டவனுக்கு சொருபத்தையும் கொடுத்து ஆண்டவனை பல கேலிகளை செய்து அசுர அரக்கனை வதம் செய்யணுமானா எப்படி போகலாம்? மனுஷன் ஆகுவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணாலே, அவன் வாழ்வதும் பெண்ணால தாழ்வதும் பெண்ணால. ஒரு பெண்ணு நினைச்சா மனுஷனை கோட்டையிலையும் வச்சிருப்பா, குடிசைகளையும் போட்டிருப்பா, குப்பையிலையும் தள்ளிடுவான். ஆமா, மனசு வைக்கணும் பெண்கள். கிணத்துக்குள்ள தள்ளுவாளா? அது கேள்விப்பட்டிருக்கா? கொலையும் செய்வாள் பத்திரின்னு கிணத்துக்குள்ள மட்டுமா தள்ளுவா? என் பெருமாளும் உலகில் இதுவரைக்கும் காணாத ஒரு அழகிய பெண்ணாக இருக்கணும். பெண்ணா எப்படி பெண்ணு மோகினியாக வடிவத்தை எடுக்க வேண்டும் என்று என் பெருமாள் பொட்டுட்டு மையெழுதி புருவங்கள் மைத்தீட்டி சம்மங்கிரி எண்ணெய் தைத்து தலைவாரி பூச்சூடி இல்லாத மலர்களை எல்லாம் அணிந்து அரக்க வரும் காட்டுக்குள்ள ஆயனங்க வாராட பெண்ணை கண்டு மதிமயங்கி சண்டாள பெண்ணை கண்டு மதிமயங்கினா மது குடித்த வண்டா சுழண்டா பெண்ணென்று நினைந்தானே பங்கையா மாயவனா ஏடியம்மா பெண் கொடிய எங்கிருந்து இங்கு வந்த ஒரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்ததென்ன ஆடு என்ன நடந்து வந்த எங்கிருந்து இங்கு வார என்னைய வழிபறிச்சு யாருன்னு கேட்க நீர் யாரு? நீதான் அரக்கனா? சைஸ பார்க்கவே தெரியுது. ஆமா, என்னைய வழிமறிக்க எதுக்கு வழிமறிக்க? அம்மா, நான் பாதாள உலகத்தின் அரசன் பவளக்கண்ணிக்கு மணவாளன். ஆண்டவனை கண்டு 5 விரலுக்கும் அக்கினி விரத்தை வாங்கி ஈசனையே எரிக்க எண்ணினேன். பகவானே எனக்கு பயந்து எங்கேயோ ஓடிட்டாரு. அவரைத்தான் தேடி வந்தேன். வந்த இடத்திலே கண்டேன் நான் உன்னை. நீதான் அந்த அரக்கனா? ஏ அண்ணா வல்லரக்கா, என் வளப்பத்தை சொன்னா வெள்ளி விடிஞ்சிரும், விடிவெள்ளி கால் வீசுமப்பா. நான் பிறந்தது மலையாளம், வளர்ந்ததும் மலையாளம். மலை அரசனுக்கு அக்கா அதங்க 8 பேர்கள் பெண்ணா நாங்கள் பிறந்தோம். 7 பேரையும் 7 ஊர்ல பெரிய பெரிய ஸ்தலத்துல நாங்கள் கட்டி கொடுத்தோம். 8வது பிறந்த மகா என் பெயரோ மோகினி. யாருமே பெண்ணு கேட்கல. ஒரு நாள் எங்க அப்பா 56 அரசர் போட்டோவை கொடுத்து எந்த மாப்பிள்ளை பிடிச்சாலும் சொல்லி கட்டி வைக்கமாரு. மாப்பிள்ளைய பார்த்தேன், ஆளு ரொம்ப சூப்பர். மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, மேல ஒரு சரங்கு இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு கண்ணு தெரியாம இருந்தாலும் காலம் கழிச்சிடலாம். காது கேட்காத மாப்பிள்ளை கூட இருந்து கழிக்க முடியாது. வாட வரைக்கும் ஒரு பப்புள் கார்டு போட்டு வாயில சமைச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன முடங்குதே. நான் பையத்தான் பேசுவேன். காது அவிச்சு போச்சு. என்ன கணக்கேடு என்னைய செவிட்டு பையன் பத்தியும் பாரு. புத்தத்தை ஒத்துக்கிடவே மாட்டாங்க. அதனால கண்ணு தெரியாத மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்ட
கையை பிடிச்சு கூடயே வந்துருவாங்க. அவங்களை கொண்டு கசத்துல தள்ளி போகணும்னு பயப்படுவாங்கல்ல. கண்ணு தெரிஞ்சு காது கேட்காத மாப்பிள்ள இருக்காங்க பாருங்க, அவங்க நம்மள கொண்டு தள்ளிடுவாங்க கசத்துல. அதனால நான் நேரடியா பார்க்கணும்னு சொன்ன மறுநாளே எங்க அப்பா 56 அரசர்களையே வரவழைத்தார். வரவழைத்து கொண்டு அழைப்பே இல்லாம மதுரை சொக்கன் குள்ள மனுஷன் கூட்டமா வந்து இன்னைக்கு நாளைக்கு நெட்டையங்களை நம்பிடலாம், நம்ப கூடாதா? குட்டையங்களை நம்பிடவே கூடாது. அதனால இந்த சொக்கன் குள்ள மனுஷன் கூட்டத்தோட கூட்டமா வந்து உட்கார்ந்து இருக்காரு. கூட்டமா ஏன் நான் போட்ட மாலை ஒரு தாத்தா கழுத்துல விடக்கூடாதா? கழுத்துல போய் விடக்கூடாதா? ஒரு பண்டாரம் கழுத்துல விடக்கூடாதா? விடக்கூடாதா? நம்ம அண்ணாசிய மாதிரி உள்ள ஆள் கழுத்துல விடக்கூடாதா? பாதுகாப்பா இருப்பாரு பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்க போய் எரிஞ்ச மாலை சொக்கன் கழுத்துல போய் சொகுசா விழுந்துடுது. மாலை போய் விழுந்துச்சா? வந்துட்டார்ல சொக்கன். ஆமா. அப்புறம் என்ன செய்ய கோட்டையில பிறந்தாலும் அவருக்கு சிறுபானிய பாருங்க. கோட்டை பத்தி தப்பான்னு சொல்லுவாங்களா? மாலை விழுந்துதான் சிறுபானியா தான் இருக்கு. கோட்டையிலே பிறந்தாலும் தலையிலே போட்ட விதிதானே கிடைக்கும் அப்பா. அன்று முதல் எங்க அப்பா அவருக்கே கட்டி வைத்தார். 7 வண்டி சீதனத்தோடு மதுரைக்கு நான் போனேன். அங்கிருந்து வந்தா என் சக்களத்தி மீனாட்சி. என் சக்களத்தினை என் சடையை பிடிச்சா என்னை சண்டைக்கு இழுத்தா. என் முடிய பிடித்து இந்த வாழ்க்கை இன்னும் ஆகாது. ஏன்னு தாலியை கலத்தி எரிஞ்சிட்டு நகையோடு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஐயா வழிமறைக்க பேசுறீங்க. உன்னெல்லாம் அந்த பெருமாள் தான் கேட்கணும். மோகினி ஒத்தையில வரவள உடம்பிறப்பா என்னமா? கொண்டவளை மறந்தாலும் காட்டில் கண்டவளை நான் மறக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தவளை மறந்தாலும் வீதியிலே கண்டவளை நான் மறக்க மாட்டேன். வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு. நான் இருந்தாலும் உன்னோடு இறந்தாலும் உன்னோடு. எல்லா மாப்பிள்ளையும் ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவாங்க. எனக்கு வாக்கப்படலன்னா செத்துருவோம். அப்புறம் நீ என்னைய விட்டு போகலன்னா செத்துருவோம். ஆமா, காரியம் கழிச்சுன்னா அப்படித்தானே. ஏ அண்ணா வல்லரக்கா, எத்தனையோ சொல்லுதேன் அப்பா, நீ கேட்க மாட்டேங்கிய. என்ன வாக்கப்பட சம்மதம் தான் அரக்கா, உனக்கு வாக்கப்பட சம்மதம். மனசு ஒண்ணு தோணுதையா, தாலி கூட சம்மதம், புத்தி ஒண்ணு தோணுதப்போ. நீ 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி வந்திருக்கிறாயப்பா. என்ன கைபிடித்தா நான் எரிஞ்சு சாம்பலா ஆயிருவனே. எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும். முண்டு விரலை எடுத்து அலைகடலே தலைமொழிகி உன்னானை என்னானை உடையவர் மீது ஆணையாக மூத்த மனைவியால் முகம் பார்த்து நான் முழிக்க மாட்டேன், உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உன் சிரசை சுத்தி நடு தொண்டையில் வைத்தா உன்னோடு வந்து நான் வாழ்வேனா. அப்படியே ஆகட்டும் என்று முண்டு விரலை கொண்டு சிரசை சுத்தி நான் நடு தொண்டையிலே வைத்தான் சண்டாளருக்கு. அவன் தொண்டையில் வைத்த போதே அச்சுதனோ சுக்கனுக்குதானே எரிந்ததொரு சாம்பலையே பெருமாள் கையிலெடுத்தார். ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனோ ஓடி வந்து ஆண்டவன் கையிலே ஒப்படைக்க பகவான் நம்பவில்லை. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணன் மறுபடியும் பெண் சுரூபத்தை எடுக்க சிவபெருமாளுக்கு பெண்ணை கண்டு மோகல் இசையது உலக. பூமியிலே விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று இரு கரத்தினாலே அந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூலிலங்க மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக இந்த தலைமையான
வந்த போது